நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா 53:7 வாசிப்போமா? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கப்படும் பொழுது, நீ அடி வாங்கும் பொழுது, யாராவது உன்னை திட்டும் பொழுது, யாராவது உனக்கு கேவலமா பேசும் பொழுது, இயேசுவை போல அந்த இடத்துல மௌனத்தை சாதித்து அமைதியாய் போகிறது உனக்கு கிரீடமாய் இருக்கும். சரி, எதற்காகவெல்லாம் ஆண்டவர் அடிக்கப்பட்டார்? முதலாவது, நம்முடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக அவர் அடிக்கப்பட்டார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா என்னன்னா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி முதலாவது உங்களை ரட்சிப்பிற்கு நேராக நடத்துகிறார். இன்றைக்கு உங்களுடைய பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, உங்களுடைய கடன்களிலிருந்து ஒரு ரட்சிப்பு, உங்களுடைய அவமானங்களிலிருந்து ஒரு ரட்சிப்பு, உங்களுடைய வியாதிகளிலிருந்து ஒரு மீட்பர் இந்த பூமியிலே பிறந்ததே நம்மை மீட்கும் பொருட்டாக. சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, கடனிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை மீட்கும்படியாக அவர் அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். கடைசி துளி இரத்தத்தையும் நீரையும் ஆண்டவர் நமக்காக சிந்தினார். கடைசியில் அந்த போர் சேவகன் வந்து தன்னுடைய கையில் இருந்த ஈட்டியால் அவருடைய விலாவை குத்தின பொழுது கடைசி துளி இரத்தமும் நீரும் வெளியே வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதுக்கு பிறகு அவருடைய சரீரத்திற்குள்ளால இரத்தமும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லை, உன் புருஷனோ, உன் பிள்ளைகளோ, உன்னுடைய மருமகனோ, மருமகளோ, யார் என்னுடைய பெற்றோர்களோ யார் ரட்சிக்கப்படலையோ அத்தனை பேரையும் இன்றைக்கு ஆண்டவர் ரட்சிப்புக்கு நேராக நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் மேலே போடுகிறார். இன்றைக்கு அவர்கள் மேலே ஒரு ரட்சிப்பின் அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, பிந்தி கிடக்கிற உன் புருஷனை முந்தி கொண்டு வர போறேன். அவங்கள நீங்க ரட்சிப்புக்கு நேராக நடத்தியிருக்கலாம், ஆனா இப்ப அவங்களுடைய ஸ்பீடுக்கு உங்களால ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை அவங்கள கொண்டு செய்ய போறார். அல்லேலூயா. 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ட்ரைனிங் எடுத்தாங்க 12 பேர். அதில் ஒருத்தன் உருப்படாமல் இயேசுவை காட்டி கொடுத்துட்டு லைஃப்பை முடிச்சுக்கிட்டான். மீதி 11 பேர் இயேசுவோட டைரக்ட் ட்ரைனிங்கில் இருந்தாங்க. ஆனால் இயேசுக்கு விரோதமாக ஒருத்தன் செயல்பட்டான். அவனுடைய பெயர் சவுல். இயேசு செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொன்னவன், ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை வேதனைப்படுத்துறதுல இருந்த அவனுடைய பெயர் சவுல். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றினதற்கு பிறகு, அவனை ரட்சித்ததற்கு பிறகு 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஸ்ட்ரைட்டாக ட்ரைனிங் எடுத்தவங்களை காட்டிலும் இந்த பவுலுடைய ஊழியம் தான் மகிமையாக இருந்தது. அல்லேலூயா. அவர்களை நல்லா ஊழியம் செய்தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர்களை காட்டிலும் துரிதமாய் அவன் செயல்பட்டான். அவர்கள் எல்லார காட்டிலும் மகிமையாய் ஆண்டவருக்காக அவன் எழும்பி பிரகாசிப்பான். சிலர் சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் இவன் விழுங்கி சாப்பிட்டான்னுவாங்க. ஆமேன். பேதுருடைய நிழல் பட்டு நிறைய பேர் சுகமானாங்க. ஆனால் இந்த பவுலனுடைய சரீரத்தில் இருந்த உருமால்களை கொண்டு வியாதியஸ்தர்கள் மேலே போடும் பொழுது அவர்கள் விடுதலை ஆனார்கள். ஹல்லேலூயா.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டுல யார் ரட்சிக்கப்படலையோ அவங்க மேல இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் போடப்படுகிறத உங்க விசுவாச கண்கள்ல பாருங்க, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே 2 பேரை சிலுவையில அடிச்சாங்களாம். இதுல 2 பேர்ல ஒருத்தனுக்கு சிலுவையில அரைஞ்சும் திமிர் அடங்கலை. நம்ம பாஷையில சொன்னா அப்படிதான் சொல்லணும். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் பாடுபட்டேன் இன்னும் அவனுக்கு திமிர் அடங்கலைன்னுவாங்க. அதே போல ஒரு கள்ளனுக்கு திமிர் அடங்கலை, இன்னொருத்தன் திமிரெல்லாம் அடங்கி ஒரு புது சிருஷ்டியா இன்னைக்காவது மனம் மாறணும்னு நினைச்சான். லேட்டா ரட்சிக்கப்பட்டாலோ பரலோகத்தை சுதந்திரிச்சான். ஆமென். அவன் பார்க்குறான், இதுக்கு மேல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. உலக ரட்சகராகிய என் இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னால சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு எப்பொழுதுமே எனக்கு கிடைக்காது. அதனால ஒண்ணு பண்ணலாம், இந்த நேரத்தை பயன்படுத்தி இயேசுநாதர் இடத்துல ஒரு வார்த்தை மட்டும்தான் அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வருகையிலே என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சொல்றான், ஆண்டவரே நான் இப்ப பழைய ஆள் கிடையாது, நான் ஒரு புது மனுஷனா மாற விரும்புகிறேன், உம்முடைய வருகையிலே என்ன கொஞ்சம் நினைச்சுக்கிறீங்களா ஆண்டவரேன்னு கேட்டான். அப்படின்னா என்னுடைய பாவங்களை மன்னிச்சு எனக்கு பரலோகத்திற்கு ஒரு வழி திறப்பீங்களான்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு, என் வருகையில இல்லடா, இன்னைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க நீ கண்ணை மூடின உடனே உன் ஆத்துமா பரதேசில என்னிடத்துல இளைப்பாரும் என்று சொன்னார். அல்லேலூயா. எதுக்கு நீ வருக வரைக்கும் உன்னுடைய இந்த முயற்சியை நான் பாராட்டுறேன்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நல்ல தருணம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நான் முழுமையாய் ரட்சிக்கப்படணும், நான் முழுமையா மனம் மாறணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த கள்ளனுடைய அந்த ஜெபம், சின்ன ஜெபம் பாருங்க, நீர் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு என்னை நினைச்சு பாருங்க, நான் முழுமையா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரனா மாறணும்னு நீங்க ஆண்டவரிடத்துல சொன்னீங்கன்னா, ஆண்டவர் அந்த ஜெபத்தை இன்றைக்கு கேட்பார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கள்ளன் கிண்டல் பண்றான் ஆண்டவரை, நீர் தெய்வமா இருந்தா நீரை இறங்கி வார, எங்களையும் கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்றான். ஆனா இன்னொருத்தர் சொல்றான், நம்மவாவது தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்கிறேன்டா, ஆனா இந்த மனுஷன் எந்த தப்பும் பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, அவரை பத்தி அதெல்லாம் சொல்லாதேன்னு சொல்லிட்டு இயேசு பக்கமா திரும்பி பார்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் அவனுக்கு பரலோகத்திற்கு சொந்தக்காரனாக அவளை மாற்றினது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து உங்களை பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா.